அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிஜேபியின் முன்னாள் மாநில தலைவர் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கே பிரச்சனைக்குரியவர் தான். இப்போ சமீபத்தில் பைசன் என்ற ஒரு படம் வந்தது, திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இயக்கிய மாரி செல்வராஜ் அவர்களை தமிழக முதல்வர் அவர்களும் தமிழக துணை முதல்வர் அவர்களும் படம் நன்றாக இருக்கிறது, இது கருத்துகளும் சிறப்பாக இருக்கிறது, இந்த நாட்டிற்கேற்ற கருத்துகள் தான் என அவர்களை அந்த இயக்குனரை அழைத்து பாராட்டியிருக்கிறார்கள். உடனடியாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. நீங்கள் எப்படி அவரை பாராட்டலாம்? நீங்கள் எப்படி அவர்களை பாராட்டலாம்? அம்மையார் அவர்களே, அரசு என்பது எல்லோருக்குமானது. ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ அல்ல அரசு. அனைத்து சமூக மக்களுக்கும் சரிதானா? அனைத்து சமூக மக்களுக்குமானது இந்த அரசு. அதனால் எவர் ஒருவர் நல்ல கருத்தை இந்த தமிழ்நாட்டுக்கு தருகிறார்களோ அவரை தமிழ்நாடு அரசு பாராட்டியே ஆக வேண்டும். அந்த வகையில் தான் மாரி செல்வராஜ் அவர்களை பாராட்டி இருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு. ஏன்னா தனி ஒரு மனிதனாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டலை, தமிழ்நாட்டின் முதல்வராக பாராட்டியிருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதோடும் இல்லாமல் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, உங்கள் அப்பா ஒரு ஆகச்சிறந்த சித்தாந்தவாதி, ஒரு ஆகச்சிறந்த அறிவாளி, ஒரு ஆகச்சிறந்த பொதுநலவாதி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி ஒரு நல்லவருக்கு நீங்கள் ஒரு பிள்ளையாக பிறந்து அவர் நற்பெயரை கெடுக்கிறீங்க. அவர் பெயரே கெடுத்துட்டீங்க. அவ்வளோ ஒரு நல்ல பெயர் அவருக்கு. உங்களின் அரசியல் வருகைக்கு பின் அவர் தமிழகத்தில் முகம் காட்டவே மறுத்து விட்டார். ஏன்னா அவ்வளோ